இந்த வீடியோவில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்ஸ்க்கெல்லாம் எப்படி அதனோட பேர் வச்சாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா பிளானட்ஸுக்குமே ரோமன் நாட்டுடைய கடவுள்கள் பெயர் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூரியனுக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கிற புதனை மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. ரோமனில் மெர்க்குரி என்பது எந்த கடவுளை குறிக்குதுன்னா மெசஞ்சர்ஸ் காட், அதாவது தூதர்களின் கடவுளை குறிக்குது. இந்த பிளானட் ரொம்பவும் வேகமாக சுற்றுறதுனால அதுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இருக்கிற பிளானட்டுடைய பேர் வெள்ளி. இதை வீனஸ்ன்னு சொல்லுவோம். வீனஸ்னால் ரோமனுடைய மைத்தாலஜி படி காதல் மற்றும் அழகுக்கான கடவுளுடைய பெயர். ஸோ அந்த பேரை தான் அவங்க அந்த பிளானட்டுக்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற பிளானட் மார்ஸ். இது தமிழில் செவ்வாய்ன்னு சொல்லுவோம். ரோமன் மைத்தாலஜி படி மார்ஸ் என்பது காட் ஆஃப் வார், அதாவது போர்களுக்கான கடவுளுடைய பெயர். சரி, அந்த பிளானட்டுக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் ரெட்டிஷாக இருக்கிறதுனால அதுக்கு போர்களினுடைய கடவுள் பெயரை வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற பிளானட் ஜூபிட்டர், தமிழில் வியாழன்னு சொல்லுவோம். ஜூபிட்டர் என்பது ரோமன் மைத்தாலஜி படி அரசர்களுக்கான கடவுளை குறிக்குது. அது ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா அந்த பிளானட் ரொம்பவும் பெருசு. மேக்ஸிமம் எல்லா பிளானட் மேலேயும் அது தன்னுடைய கிராவிட்டி ஃபோர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால அதுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளானட்டுடைய பேர் சேட்டன், தமிழில் சனின்னு சொல்லுவோம். சேட்டன் என்பது ரோமன் நாட்டில் இருக்கிற விவசாயம் மற்றும் நேரத்துக்கான கடவுளை குறிக்குது. அதுக்கு ஏன் இந்த பேரை வச்சுருக்காங்கன்னா அந்த பிளானட் ரொம்பவும் மெதுவாக நகர்றதுனால அதுக்கு இந்த பேரை வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளானட்டுடைய நேமு யூரனஸ். இது ரோமன் மைத்தாலஜி படி வானத்திற்கான கடவுளை குறிக்குது, அதாவது காட் ஆஃப் ஸ்கை. இதை தான் அந்த பிளானட்டுக்கு பேராக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளானட்டுடைய பேர் நெப்டியூன். தமிழ்லையும் நம்ம நெப்டியூன் தான் சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா காட் ஆஃப் சி, அதாவது கடல்களின் கடவுள். அடுத்ததாக பார்க்க போகிற பிளானட்டுடைய பேர் ப்ளூட்டோ. இது பிளானட்டா இல்லையான்றதுலே மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இருந்தாலும் ப்ளூட்டோன்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ளூட்டோ என்பது ரோமன் நாட்டு மைத்தாலஜி படி பாதாள உலகத்தினுடைய கடவுள் பெயர். இதில் ஒரு பிளானட்டுடைய பேரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னா நம்ம வாழ்கிற இந்த பூமி தான். இந்த பூமிக்கு எர்த்துன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த வேர்டு இங்கிலீஷ் இல்லைன்னா ஜெர்மன் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி பார்த்தா எந்த ஒரு கடவுளுடைய பெயரும் வைக்காத ஒரே பிளானட்டு பூமி மட்டும்தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.